இந்த நாளிலும் உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாய் வழிநடத்துவாராக. இந்த நாளுக்கான ஒரு தியான பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 6. சோம்பேறியே, நீ எறும்பனிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இதை ஒரு மனுஷன் எப்படி தியானம் பண்ணுறது, இல்லை எறும்புக்கிட்ட போய் எப்படி நம்ம ஞானத்தையும் அறிவையும் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தீர்மானம் பண்ணி, சரி எறும்பை கவனித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அந்த எறும்போட பேசணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறார். அவருடைய பாஷையில் அவர் பேசுகிறதா கற்பனை பண்ணி பார்த்துருக்கிறார். போயிட்டு இவர் அந்த எறும்புக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு எறும்புக்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணி அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எறும்பே எறும்பே, நான் உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்புக்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்போ இந்த எறும்பு சொல்லிச்சான், சாரி, நான் நின்று பேசி என்னுடைய நேரத்தை வீணாக்க நான் மனுஷன் இல்லை. எது பேசுகிறதா இருந்தாலும் என் கூட நீங்கள் பயணம் பண்ணிகிட்டே பேசலாம். அதனால் எங்கள் வேலையும் கிடையாது, நீங்கள் பேச வந்த விஷயமும் பேசிடலாம், 2 காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த எறும்பு சொல்லியிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி ஒரு கற்பனை பண்ணியிருக்கார். இப்போ இதை உண்மைன்னு நம்பி இன்னொரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்ச நாளாக எறும்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். என்ன ஆராய்ச்சி? இந்த 3-4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறும்புகள் ஒரு இடத்துல நிற்கிறது பார்க்க முடியாது, எப்போவுமே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் சாலமோன் ஞானி இதை அவ்வளவு ஞானமாக கவனித்து பார்த்து நமக்கு சோம்பேறிக்கு உதாரணமாக, சோம்பேறிக்கு சுறுசுறுப்பு கற்றுக்கணும் அல்லது சோம்பேறி ஞானம் அடையணும்னா எறும்பை பார்த்து கற்றுக்க சொல்லி சாலமோன் எடுத்துக்காட்டாக பேசியிருக்கிறார். இப்போ இந்த மனுஷன் இதை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சார்னா, இந்த எறும்புகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இல்லை அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது எந்த எறும்புமே பேசிக்கிறது கிடையாதான். அது பாட்டுக்கு அதாவது வேலையில் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்குது, நேருக்கு நேராக வருது. சில எறும்பு நேரம் முட்டிக்கும் போது அந்த எறும்பு, சாரிப்பா நான் அவசரப்பட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரின்னு மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லி அதை விலைக்கு போகிற மாதிரியான ஒரு கற்பனை அவருடைய ஆராய்ச்சியில் அதை கற்பனை பண்ணி பார்த்துருக்கிறார். இப்போ இந்த எறும்புகளுக்கு கடவுள் எவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த எறும்புகளை பற்றி கீழே படித்தோம் அப்படின்னா, அந்த எறும்புகளுக்கு யார் அதிகாரியும் இல்லை, தலைவனும் இல்லையா, யாருமே இல்லாததும் கூட தனக்கு தேவையான ஆகாரத்தை அது சேர்த்து வைக்க பழகி இருக்குது. அது எவ்வளவு ஆழமாக தோண்டி அதனுடைய ஆகாரத்தை சேமித்து வைக்குது. இப்படிப்பட்ட ஒரு அறிவும் ஞானமும் மனுஷனுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரியான ஒரு ஆராய்ச்சியில் அவர் முடிச்சிருக்கிறார். எறும்புக்கு இவ்வளவு ஒரு ஆரோக்கியம், பலன், அது சாக வரைக்கும் அதனுடைய உழைப்பை நிறுத்துறதே இல்லையா. அப்படி ஒரு கடினமான உழைப்பு, எதிர்பாராத உழைப்பு, யாரும் கட்டாயப்படுத்தாத உழைப்பு, தனக்குத்தானே அது தீர்மானித்து இது நமக்கு வேணும்னு தனக்கு தேவையான அது சேகரிக்க பழகிக்குது. இதுதான் அந்த எறும்பனுடைய ஆராய்ச்சியை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்படி மனுஷங்கள் நாம் எதையாவது செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாம் யாரும் எதையுமே செய்கிறதில்ல. நமக்கு நேரம் கிடைச்சா தூங்குகிறோம், இல்லைன்னா வெட்டியாக நியாயம் பேசுகிறோம், வீணாக நேரத்தை செலவழிக்கிறோம். இப்படித்தான் ஓடிட்டுருக்குது. எத்தனை பேர் பிரயோஜனமாக இல்லை கடவுளை பற்றி சொல்கிறோமா, அதுவும் சொல்கிறதில்ல. கடவுளை பற்றி சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற அவங்ககிட்ட போய் நம்ம ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு யோசனை நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துடுது. அப்போ இன்னும் எங்கே போய் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா. ஆனாலும் எறும்பு மாதிரி நம்மளும் சுறுசுறுப்பாகவே ஆண்டவரை பற்றி பேசினாலும் சுறுசுறுப்பாக நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு போயிடணும். ஆனால் அது ரொம்ப நாள் கழித்து பலன் கொடுக்கும், என்றைக்காவது ஒரு நாள் பலன் கொடுக்கும். ஆண்டவரை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்றைக்குமே பலன் கொடுக்காமல் போகாது, நாளாகும். ஆனால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அந்த பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்யணும். இந்த எறும்புகள் எதிர்பார்த்து தான் செய்யுது. ஏன்னா கோடைக்காலம் வரும்போது சேர்த்து வைக்குது, மாரிக்காலம் வரும்போது நமக்கு ஆகாரம் கிடைக்காது, அதனால் கோடை காலத்தில் சேர்த்து வைக்கணும்னு அந்த எறும்புகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல. கடவுள் கொடுத்த ஞானம் அவ்வளவு அது அறிவுபூர்வமாக அதனுடைய வேலைகளை செய்து சேகரித்து வைக்கிறதுக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. நமக்கு
நம்ம பொக்கிஷத்தை ஆண்டவர் எங்கே சேர்த்து வைக்க சொல்லியிருக்கார்? பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கார். எறும்பு இந்த பூமியில் சேர்த்து வைக்கிறது அழிஞ்சு போயிடும். ஆனால் நம்மளுடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அதை இப்படி தாங்க எறும்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வைக்க முடியுமோ. நிறைய ஒரே முட்டை நம்ம கொள்ளையடிச்சா கூட கொண்டு அங்கே வைக்க முடியாது. அதனால் எறும்பு மாதிரி சிறுக சிறுக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நமக்கான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க பழகிக்குவோம். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த எறும்புகளைப் போல நாங்களும் ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் சேர்த்து வைக்க என் தேவன் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இன்று பகல் முழுவதும் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆண்டவரை வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் பலனையும் தந்து ஆபத்து மோசங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் இரட்சகரும் மீட்புறமாகிய கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் சந்திப்போம்.